எங்களுடைய கூட்டத்தில் இன்று எங்களுடைய தலைவர் தலைமையிலான கூட்டம் சேலத்தில் நடைபெற்று முடிந்தது. அதில் சூரஜ் என்ற ஒரு இளைஞர் உடல்நலக் குறைவால் இன்று மரணம் அடைந்தார். அவருக்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். அவருடன் இன்று ஆஸ்பத்திரியில் மருத்துவமனையில் எங்களுடைய நிர்வாகிகள் அனைவரும் உடன் இருக்கிறார்கள். இப்போ உடற்கூறு ஆய்வுக்கு அனுப்பப்பட்டுள்ளதுன்னு இப்போ தான் தற்பொழுது எங்களுக்கு தகவல் இருந்தது. அனைத்து நிர்வாகிகள் எங்களுடைய மாவட்ட நிர்வாகிகள் அனைவரும் அவருடன் உடன் இருக்கிறார்கள். அவர்கள் குடும்பத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் எங்கள் கட்சி சார்பாக செய்து கொடுப்போம். இன்னும் மற்றபடி இது முடிஞ்ச பிறகு கண்டிப்பாக சொல்வோம். அவர் ஏற்கனவே சிகிச்சை, அதாவது ஹார்ட் சிகிச்சை எடுத்துகிட்டு இருந்ததாகவும், அதனால் இன்று காலையிலிருந்து கொஞ்சம் அசௌகரியமாக இருந்ததாகவும், அதனால் இன்னைக்கு கார்டியாக் அரெஸ்ட் வந்தது. அவருக்கு உடனடியாக ஒரு மணி அளவில் அவருக்கு தேவையான முதலுதவிகள் எங்களுடைய அங்கிருந்த மருத்துவர்கள், போதிய மருத்துவர்கள் நாங்கள் வைத்திருந்தோம். அங்கிருந்த மருத்துவர்களே முதலுதவி எல்லாம் செய்துவிட்டு அவரை எங்களுடைய ஆம்புலன்ஸில் அனுப்பி வைத்தார்கள். ஆனால் மருத்துவமனை சென்று அங்கே சிகிச்சை பலனளிக்காமல் இருந்து விட்டார். அவருக்கு சூரஜுக்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்தார். கண்டிப்பாக எங்களுடைய தலைமையிடம், தலைவரிடம், பொதுச்செயலாளர் அனைவரிடம் ஆலோசித்து விட்டு செய்வோம். சார், அதே மாதிரி இப்போ ஒரு விமர்சனம் பண்ணியிருக்காரு நயினார் நாகேந்திரன். என்ன விமர்சனம்னா, முதலில் திருசாவின் விஜயை வெளியே வர சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காரு நயினார். திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் போன்ற ஒரு கேவலமான நபர்கள் இது மாதிரியான ஒரு கட்சியில் தலைமை பொறுப்பில் உட்கார்ந்து கொண்டு ஒரு பொது வழியில் ஒரு நாகரிகம் இல்லாமல் என்ன பேசுவதென்று தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறார். அவர்கள் அனைவரும் ஜெயிக்கப் போவதில்லை. அவர்களை மக்கள் புறக்கணித்து விட்டார்கள். அவர்கள் எந்த இடத்திலும் ஒரு ஓட்டு கூட வாங்க போவதில்லை. ஏற்கனவே நோட்டாவுக்கு கீழே இருந்தவர்கள் இன்று அதைவிட கேவலமான ஒரு தோல்வியை தழுவ போகிறார்கள் என்று தெரிந்து இன்னைக்கு அவர் பொது வழியில் கேவலமாக தரைக்குறைவாக பேசி வருகிறார். கடைசி வரைக்கும் திரு நயினார் அரசியல்வாதியே ஆக போறதில்லை. அவர் கடைசி வரைக்கும் ஒரு பிசினஸ் மேனாக தான் அவர் காட்டிட்டு இருக்காரு. ஒன்று அவர் எல்லாரும் பண்ணையாருங்கிறாங்க, இல்லாட்டி அவர் அந்த ஊர்ல ஹோட்டல் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவர் கடைசி வரைக்கும் அரசியல்வாதியாக முயற்சி செய்து கொண்டிருக்கும் ஒரு நபராகத்தான் அறியப்படுகிறார். அவருக்கு இதை தவிர அவர்கிட்ட நம்ம பெருசா ஒன்றும் எதிர்பார்க்க முடியாது. அவருக்கு எந்தவித நோக்கமும் கிடையாது, ஒரு அரசியல் நோக்கமும் கிடையாது. ஒரு ஆட்சிக்கு ஏதாவது மக்களுக்கு செய்யணும்னு இருக்காது. மக்கள்கிட்ட கனெக்ட் இல்லாத ஒரு பர்சன் நயினார் நாகேந்திரன். அவரை போன்ற நபர்கள் இது மாதிரியான தரைக்குறைவான பேச்சுக்களை குறைத்துக் கொள்ள வேண்டும். இந்த தேர்தலில் அவர் கண்டிப்பாக படுதோல்வி அடைவார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இறந்து போயிட்டாரு. அது பதிவு செய்யப்படும் பொழுது ஊடகத்தினரை தாக்கக்கூடிய வகையிலையும் கார்ல ஏறி அவங்களை மிரட்டல் அதை இப்போதான் அந்த நிகழ்வு குறித்து எனக்கு ஏர்போர்ட்லேருந்து இறங்கணும்னு எனக்கு தகவல் வந்தது. அது கண்டிப்பாக எங்களுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்ளும். அதே நேரத்தில் பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னென்னா, இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் அங்கே இருக்கிற நிர்வாகிகளிடம் நாங்கள் ப்ரெஸ் மீட் சொல்லியிருந்தோம். அதை தாண்டி அங்கே இருக்கிற நிர்வாகிகளில் போனப்போ தான் அந்த மாதிரியான ஒரு அசௌகரியமான நிகழ்வு நடந்திருக்கு. அது வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். கண்டிப்பாக இது மாதிரியான நடக்காமல் பார்த்துக் கொள்கிறோம். சார், ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட அவங்க ஜெயிக்கலை. அவங்க ஒரு கனவு உலகத்தில் வாங்கிக்கிறாங்க. 32% வாக்குன்றது எப்படி கிடைக்கும்? அதாவது அவங்க ஒரு கனவுல வாங்கிக்கிறாங்க, இந்த ஓட்ட முடிக்கிற மாதிரி நயினார் பேசிட்டு இல்லை. அவரு நயினாருக்கு இன்னும் ஒரு பொது அறிவு இருக்கான்னு தெரியல. அரசியல் அறிவு தான் இல்லை, ஒரு பொது அறிவு இருக்கான்னு தெரியல. என்னன்னா, எங்களுடைய கட்சி ஆரம்பிக்கப்பட்டு 2 ஆண்டுகள் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. சின்னமே 1 மாதம் கூட ஆகலை. இந்த நிலைமையில முதல் தேர்தலை சந்திக்கும் ஒரு கட்சியை பார்த்து ஒவ்வொரு இடத்துலையும் அவர் பேசுறாரு என்னன்னா, இவர்கள் இன்னும் ஒரு கவுன்சிலர் கூட ஆகலைன்னு பேசுறாரு. முதல்ல தேர்தலுக்கு வர வேண்டிய இப்போதானே சின்னமே கிடைச்சிருக்கு. இனிமேல் தான் தேர்தலில் நிற்கணும். சின்னம் கிடைச்சிருக்கு, இன்னும் தேர்தல் நிற்கணும். முதல் தேர்தல் நின்ற பிறகுதான் எங்களுக்கான முதல் எம்எல்ஏ எல்லாம் வர முடியும். அதுவே அந்த பொது அறிவு கூட இல்லாமல் எல்லா இடத்துலையும் அவர் கவுன்சிலர் கூட இல்லைன்னு பேசிட்டு இருக்காரு. அவர்களை மாதிரி ஒரு 20 வருஷம் 30 வருஷம் தமிழ்நாட்டில் அரசியல் செய்து யாராவது நோட்டா கீழே வாங்கின ஒரு தேசிய கட்சி சொல்றீங்களா? நோட்டாவிற்கு கீழே வாக்கு வாங்கின ஒரு தேசிய கட்சி சொல்லுங்க. அப்போ 20 வருஷம் 30 வருஷம் தமிழ்நாட்டில் அவர்கள் செய்தது என்ன? அப்படி ஒரு சூழ்நிலையா எங்களுக்கு இருக்கு. இன்று அனைத்து கட்சிகளும் எங்களை பார்த்து பயப்படுகிறது, எங்களுடைய தலைவரை பார்த்து பயப்படுறது என்றால் அவ்வளோ பெரிய மக்கள் செல்வாக்கு இருக்கு. அவர் சும்மா இன்னைக்கு திமுகவை பற்றி பேசாமல் திமுக அமைச்சரிடம் அவர் சகஜமாக இன்னைக்கு முதல்வரே பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் நயினாரை புகழ்ந்து பேசுவார். நயினாரிடம் அனுசரணையா போவார். அப்பாவும் நயினாரிடம் அனுசரையா போவார். இவர் திமுகவிட்டம் ரொம்ப அனுசரையா இருந்து கொண்டு திமுக பேசாமல் தினமும் காலையில் இருந்துச்சு எங்களை பற்றி பேசிட்டு இருக்கிறாரு. நாங்கள் எங்களுடைய நோக்கத்தை சொல்லிவிட்டோம், நாங்கள் எதை நோக்கி செல்கிறோம் சொல்லிட்டோம். எங்கள் தலைவர் அதில் தெளிவாக சொல்லிட்டாரு. அதை விட்டுட்டு காலையிலேருந்து எந்திரிச்சு அந்த பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு சில பேர்
திமுகவின் கைக்கூலிகள் போல செயல்படுவது வருத்தத்தக்கது. சார், நீங்க தொடர்ச்சியாக கட்சி ஆரம்பித்த முதல் மாநாடு வந்து ஆட்சியும் அதிகாரத்தும் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டே வரீங்க. ஆனா தற்போது கூட ஒரு கட்சி கூட தாவேக்காவை நோக்கி வரல. அப்பனா யாரும் வந்து ஒரு தாவேக்கா மேல ஒரு அன்ட்ரஸ்டட் பார்ட்டியாக பாக்குறாங்க. இல்ல, அதாவது ஒரு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு ஒரு பாலிசி டிசிஷன். ஒரு மாநில கட்சியாக இருந்து கொண்டு முதல் கட்சி ஆரம்பித்தவுடன் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு எங்களுடைய தலைவர் தான் முதல் வேட்பாளர் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லாமல் தெளிவாக அறிவித்துள்ளது. இது எங்களுடைய பாலிசி டிசிஷன். நாங்கள் பெரும்பான்மையுடன் 200 எம்எல்ஏ ஜெயித்தாலும் எங்களுடன் ஒரு சின்ன கட்சி கூட்டணி இருந்தாலும் அவர்களுக்கும் அதிகாரத்தில் பங்கு கொடுக்கணும். இந்த மாதிரியாக இருந்தால் தான் வந்து ஒரு கட்சி 2-3 கட்சிகள் சேர்ந்து ஒரு ஆட்சியை அமைக்கும் பொழுது எல்லாருக்குமான அதிகார பகிர்வு இருக்கணும். அப்போ தான் மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு தோணும். இப்போ விசிகா கட்சி இருக்குங்க தமிழ்நாட்டில். விசிகா கட்சி வந்து அதிகாரமே இல்லாமல் அதிகாரமே இல்லை, நான் எந்த மக்களுக்கு எதுவும் செய்யாமல் சும்மா ஒரு 10 எம்எல்ஏ வச்சு அவங்க என்ன பிரயோஜனம்? இப்போ கம்யூனிஸ்டில் ஒரு 5-6 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. எந்த அதிகாரமும் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் 6 எம்எல்ஏ இருந்து என்ன பிரயோஜனம்? ஸோ அவர்களுக்கான நோக்கம் இருக்குல்ல, அவர்கள் எதற்காக அரசியல் கட்சி துவங்கினாங்கன்னு இருக்குல்ல, அவர்களுக்கான நோக்கமும் அவர்கள் சார்ந்த ஒரு சில குறிக்கோளோட எந்த குறிக்கோளும் கட்சி ஆரம்பித்தாலும் அதுக்கு ஒரு நோக்கம் வரணும். எதுவுமே இல்லாமல் சும்மா ஒரு 5 எம்எல்ஏ வந்தோம், அந்த 5 எம்எல்ஏ வச்சு நம்ம எந்த அதிகாரத்திலையும் பங்கு இல்லாமல் ஆட்சியிலும் பங்கு இல்லாமல் சும்மா டைம் பாஸ் பண்ணுறதுக்காக யாரும் கட்சி ஆரம்பிக்கவில்லை. அவர்களுக்கான ஒரு குறைந்தபட்ச அதிகார பகிர்வை கொடுத்து அவர்களும் பங்கு பெற்றால்தான் மக்களுக்கு ஒரு நல்ல அரசை கொடுக்க வேண்டும்.